உனக்கு தெரியுமா ராஜா, என்னால இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவனத்தை லவ் பண்ண முடியும். சுசீலா என்னோட மனைவி. என்னோட கண்ணுக்கு கண்ணான தங்க மகனை தலையில கல்ல போட்டு கொண்டுட்டு தானும் தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஏன் சுசீலா. உன்கிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. பின்ன யாருக்கிட்ட சொல்றது? கோயில் இருக்கிற சாமி கிட்டயா? அதுக்கு காதுங்க கேட்காத வாயும் பேசாது. ராஜா, இப்போ நான் அவளை விரும்புறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலே அவதான் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை விரும்பின மாதிரி வேற எந்த புருஷனும் தன்னோட மனைவியை விரும்பி இருக்க முடியாது. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அவளை நல்லா தெரியும். அந்த வயசுக்கான வேடிக்கைகள், விளையாட்டுகள், கோபங்கள், தாபங்கள். ஒரு சுபயோக சுபதினத்திலே எங்க கல்யாணம். உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷங்கள் எங்க காலுக்கடியில் உருண்டு கிடந்தது. அப்பதான் ராஜா திடீர்னு ஆரம்பமாச்சு. முதல்ல டைஃபாய்டுனாங்க, அப்புறம் மஞ்ச காமாலினாங்க, கடைசியில புத்தியே பேதரிச்சு போச்சு. எத்தனை செலவானாலும் பரவாயில்ல, உலகத்துல எங்க வேணும்னாலும் வைத்தியம் பார்க்க நான் தயாரா இருந்தேன். ஊர்க்காரங்க சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போன்றார். நாயே அப்படி என் சுசீலாவை காப்பாத்துறதுக்காக பிறந்தவன் தான் என்னோட தங்க மகன் ராகுல். ஆனா அவன் இந்த கையால தூக்கி கொஞ்சம் கூட முடியல ராஜா. அவன் பிறந்தப்ப அவரோட பேதரிச்ச புத்தி அவகிட்ட சொல்லியிருக்கும் போல இருக்கு. உன் புருஷனே உன் குழந்தைய கொன்னுடுவான், பத்திரமா பாத்துக்கான்னு. நான் அவனை கொன்னுடுவேன்னு நினைச்சு வாரக்கணக்கா அந்த குழந்தைய மாரோட அணைச்சிட்டு தூங்காமையே இருப்பாடா. அந்த மாதிரி சமயத்தில் தான் அவளோட வியாதி மேலும் மேலும் கூடி போச்சு. அவளோட கணவன், அந்த குழந்தையோட தகப்ப நான் தூரத்தில் நின்று எத்தனை நாள் அழுதுருப்ப தெரியுமா? இருந்தாலும் அவன் மேல இருக்கிற அன்பு எனக்கு கூடிச்சே தவிர குறையவே இல்லை ராஜா. ஒரு நாள் என் மகன் ராகுல் தன்னோட பிஞ்சு விரலால பிளேடை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. சின்ன பையனாச்சே, பிளேடால கையை கிழிச்சுக்குவான்னு நான் அதை புடுங்கிறதுக்காக போனேன்டா. அதை பார்த்து என் சுசீலா ஓடி வந்து எனக்கு கீழே பிடிச்சி தள்ளிட்டு, என் மகனை உன் கையால கொல்ல விட மாட்டேன், விடவே மாட்டேன்னு அவனை தூக்கிட்டு மேல ஓடிட்டான். அன்னைக்கு ராத்திரி சபிக்கப்பட்ட அந்த நவம்பர் 18 ஒரு கல்லால ராகுலோட தலையை நச்சு கொண்டுட்டு ஒரு புடவமும் தானியால அவ கதையை முடிச்சுக்கிட்டான். அவளோட வியாதியை போக்குறதுக்காக பிறந்த என்னோட மகன் ராகுல் அந்த வியாதியை போக்கிட்டான். என்னன்னைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு ஒரே அடியா போக்கிட்டான். ராஜா, உனக்கு அந்த கல்லை பார்க்கணுமா? என் மகன் ராகுலோட மூளையை சதுரடிச்ச அந்த கல்ல. இதான் அந்த கல். இதெல்லாம் அவன் தொட்டு விளையாடாம விட்டுட்டு போன விளையாட்டு பொம்மைங்க. போலீஸ் அடுத்தது போக மீதி இருக்கிற என் மனைவியோட கல்யாண படம். இது வெறும் ரூம் இல்லடா, ஒரு கூடு. உயிருக்குயிரான 2 பறவைகள் பறந்து போன ஒரு அழகான கூடு. பறந்து போன அந்த பறவைகள் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வரும் நான் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். வரல. ஆனா நீ வந்திருக்கு. அதே நவம்பர் 18. நீ யார்? நீ யார்? நீ ராகுலோட மறுபிறவி. அப்படின்னா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. இந்த சபிக்கப்பட்ட அப்பாக்காக நீ ஒரு நிமிஷம் கூட அழக்கூடாது. பிளீஸ் பிளீஸ் போ. லாலா லாலா